அனைவருக்கும் வணக்கம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. இன்னைக்கு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த சஸ்திர பந்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வேல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கவசம்ங்க. வேலுக்கே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேல் ஷேப்பில் இருக்கிற மெட்டல்ஸ்க்கு அதிகமான பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு இப்போ ப்ரூவே பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கவசத்தை பாம்பன் சுவாமிகள் பல வருடங்களுக்கு முன்னாலேயே அருளி சென்றிருக்கிறார். அந்த சஸ்திர பந்தத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சஸ்திர பந்தத்தால் வியாபாரம், தொழில், பதவி சிறக்கவும், எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் இந்த பந்தத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பந்தத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இந்த பந்தத்தை நம்ம செய்யணும், தினமும் இந்த சஸ்திர பந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும், வியாபாரம், தொழில், பதவி சிறக்கவும் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பக்தியுடன் நாங்கள் சொல்கிறத செய்து பலனடையுங்க. இப்போது வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த சஸ்திர பந்தம். இந்த பந்தம் பார்த்தீங்கன்னா வேல் முழுக்க நீங்கள் எழுத்துக்களாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த வேலில் இருக்க மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது இந்த படத்தில். ஆனால் இது மூலமாக பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த கவசத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 எழுத்துக்கள் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா பல எழுத்துக்கள் 20 எழுத்துக்கள் கிட்ட ஏற்கனவே கொடுத்ததை வைத்து இவர் அழகாக ஒரு பாடலாக இதை பின்னி இருக்காரு. அந்த பாடலை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழவே தாந்த பாவா சம்போ கத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா அப்படின்றது தாங்க சஸ்திர பந்தம். இந்த சஸ்திர பந்தத்தோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, பேரின்பம் எனும் கவானபவத்திற்கு நாயகனே, மாலைகளை அணியும் செம்பொன்னனத் திகழ்வானே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளே, என்னகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களையும் ஒழிய ஞானமும் புகழுள்ள பரமான்மாவே வந்தருள்க, திருவடி செல்வத்தை தந்தருள்க வேலிறைவனே அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு. என்ன ஒரு அழகா தமிழை யூஸ் பண்ணியிருக்காரு பாம்பன் சுவாமிகள். இப்போ இந்த பந்தத்தை, அதாவது இந்த கவசத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை பயன்படுத்தும் போது அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்திவிட்டு மேற்கண்ட துதியை நம்ம சொன்ன அந்த கவசத்தை தினமும் பாராயணம் செய்து வருவோம். முதலில் ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்று வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று 27 முறை பாராயணம் செய்யுங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் முருகன் கோயில் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் இருக்க முருகன் சந்நிதியில் 27 முறை பாராயணம் செய்யலாம். அதற்கு பின்பு வீட்டில் முருகனின் படம் முன்போ அல்லது சிலை முன்போ 27 முறை பாராயணம் செய்யணும். அதன் பின்பு தினமும் 27 முறை நீங்கள் பாராயணம் செய்து வரணும். முருகனின் படம் அல்லது சிலை இல்லாத நிலையில் நீங்கள் பித்தளையில் ஒரு வேல் வாங்கி கொள்ளலாம். அதனை முருகனாக நினைச்சிட்டு நீங்கள் இந்த துதியை பாராயணம் செய்யலாம். வேல் வாங்க முடியாதவங்க நாங்கள் சொன்ன இந்த சஸ்திர பந்தம் படத்தை ஸ்டிக்கர் தாளில் அச்சிட்டு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடத்தில் ஒட்டி விடவும். சிறிய அளவில் அச்சிட்டு நீங்கள் சட்டைப்பையில் கூட வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுவே ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர் தான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 5 எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு நூல் போட்டு 2 தீபங்கள் ஏற்றி பாராயணம் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல மந்திர சக்தி உண்டாகும். நீங்கள் செய்கிற பாராயணம் வெகு விரைவில் பயனளிக்கும். எங்கு சென்றாலும் பூசை செய்த இந்த வேலையோ ஸ்டிக்கரையே கூடையே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லது. தினமும் 27 முறை மறக்காமல் பாராயணம் செய்யுங்க. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி தொழில், வியாபாரம், பதவி சிறக்கப் பெற்று என்றும் நிம்மதியாக வாழ முருகன் அருள் என்றும் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் யாராவது நம்ம பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு செல்ல ஆசைப்பட்டீங்கன்னா, இது சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இருக்க இடத்த கூகுள் கோஆர்டினேட்ஸாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த அட்ரஸும் இருக்குது. நீங்கள் அது மூலமாக போய் பார்க்கலாம். நாங்கள் சொன்னது போல் இந்த சஸ்திர பந்தத்தை வேலாக உங்களால் செஞ்சுக்க முடியலைன்னா நீங்கள் ஸ்டிக்கர் இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இந்த கவசத்தை தினமும் நீங்கள் சொல்லி வாங்க. அதுதான் மிக முக்கியமானது. இந்த பதிவை முழுதுமாக பார்த்ததற்கு நன்றி. இது உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தொழிலில் வெற்றி பெறணும், பதவியில் சிறந்து விளங்கணும், அவங்க எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி பெறணும்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.